அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாவட்டம் வந்திருக்கிறேன். இங்க நான் என்ன கத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வரப்போ ஆர்வம் வச்சுக்கலாம். கொடைக்கானல்னா எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. நல்லா தான் கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் குரூப் வச்சுருக்காங்க. பல மாவட்டத்துல எங்கேயோ வந்துருக்கீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவங்க எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிருக்காங்க. எல்லாரும் ஒற்றுமையா பல நண்பர்களுடைய ஒற்றுமையாக பிரிச்சு பல ஆக்டிவிட்டிஸ் வைக்கிறாங்க. அதனால நம்ம கூட வளர்ச்சி நாக்கு சக்தி எல்லாமே வளரும். ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டிவிட்டி ஒயில் செஞ்சுருக்காங்க. ஒயில் எதுக்காக அறுவடை செஞ்சா ஒயில் ஆகலாம். ஒயில் எதுக்காக அறுவடை செஞ்சா ஒயில் ஆகணும்னு அக்கா சொல்லியிருக்காங்க. அறுவடையில ஃபர்ஸ்ட் நிலத்தை பண்படுத்தி அப்புறம் அர்த்தம் ஒரு டான்ஸ், அதுக்கப்புறம் நெல் போட்டு அடிச்சு டூல்ஸ் எல்லாம் டான்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கழகம் போனோம். கழகம் எதுக்காகனா மழை வருதுக்காக கழகம் ஆடுவாங்க. கழகத்துல பல வகையான கழகம் இருக்குது. வேப்ப கழகம், குத்து வளர்ச்சி கழகம், அதுக்கப்புறம் பூ கழகம், அரிசி கழகம், பல கழகம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து அக்காங்களுக்கு அனைத்து ரொம்ப நன்றி. அப்புறம் பழைய போனோம். பழைய பழைய எப்படி செய்யுது, அது எப்படி உதவு சொல்லியிருக்காங்க. பழைய பல காலத்துல பழைய ஒரு எருமை பழைய அதோட உணவு மட்டும் வெயிலையும் பதப்படுத்தி அப்படியே அது சவுண்ட் வந்துருக்குது. விலங்குகள் மனிதர்கள் எல்லாமே பயந்து ஓடுறாங்க. ஆனா மனிதர்கள் ஒரு நினைச்சாங்க விலங்குகள் பயன் ஒரு அப்படியே பயன் வருது. அது எடுத்து ஒரு கூட்டு கட்டையில எடுத்து அதை வெட்டி அதை அடிச்சு கட்டணும். அது பழைய மருத்துவ பயன்படுது. ஒரு வீட்டுல ஒரு தாத்தா பாட்டி இறந்துட்டா அவங்க கிட்ட போய் இந்த பழைய அடிப்பாங்க. பழைய அடிச்சா அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா தாக்கி கழிச்சு தெரியுதாருன்னு பார்ப்பாங்க. அதனால இந்த பழைய அடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கும் டெய்லியும் முகப்பொடி வாசிப்பாங்க. அந்த முகப்பொடியெல்லாம் வாசிங்கன்னா எல்லாரும் சமத்துவமா எல்லாரும் ஒற்றுமையா அந்த முகப்பொடியை வாசிக்கிறாங்க. பல வருஷம் அதை ஒரு சாப்பிட்றாங்க. சமத்துவத்தை பற்றி எடுத்தாங்க. ஆண்பொழி பற்றி உணர்த்தாவும் அந்த காலத்துலாம் பெண்கள் படிக்கவே கூடாது. பெண்கள் வீட்டு வேலை செய்யக்கூடாது இருக்கணும்னு அந்த காலத்துல சொன்னாங்க. ஆனா இப்ப பெண்கள் படிச்சு கலெக்டர் டாக்டர் நிறைய பேர் ஆகிட்டாங்க. அதனால அது போதைக்கு ஒரு விழிப்புணர்வு பற்றி எடுத்தாங்க. இந்த பசங்கள்லாம் குடிச்சு சிகரெட் அதுக்கெல்லாம் பிடிக்கிறதுக்காக இந்த போதைக்கு ஒரு விழிப்புணர்வு பற்றி எடுத்தாங்க. அதனால இந்த பசங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு நம்ம அவங்க சொல்லி நம்ம கேட்கறது தப்புதான். அவங்க சொல்றதுனால நம்ம கேட்காம நம்ம தான் கேட்குது. அவங்க சொன்னா அவங்க கேட்டு நினைப்பான். அப்புறம் ஊடகத்தில் போன் பத்தி ஊடகம் பத்தி எடுத்தாங்க. போன் யூஸ் பண்ண டெய்லியும் பார்க்கலாம். டெய்லியும் பார்க்கறது கல்வி கேட்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுய ஒழுக்கம் பற்றி எடுத்தாங்க. ஒழுக்கம் எல்லாத்துக்கும் போதும் சுய ஒழுக்கம் நம்ம ஒழுக்கம் பற்றி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று டாக்டர்ஸ் அப்போல இருந்து அவங்க நம்மளோட பிளட் அப்புறம் பள்ளி எல்லாத்துக்கும் எடுத்தாங்க. அது அந்த நட்டுப்பாடு எல்லாத்தாங்க. இன்னைக்கு தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாரியா. நான் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். இங்க 6 நாளையும் நான் கத்துக்கிட்டது சேலம்பம், இது கொயிலாட்டம், இது கரகம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்காவை சொன்ன கரகத்துக்கு படித்த கரகம் நிறைய இருக்கு. பூக்கரகம், தீக்கரகம், எழுத்து கரகம், குத்து விளக்கு கரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பழகிக்கணும் 3 நாள் இது வெயிலையும் தண்ணியிலையும் போட்டு எருமை மாட்டுக்காக இது பண்ணுவாங்க. அப்புறம் காய வைப்பாங்க. காய வச்சு வேப்பமலை கட்டையில அந்த இது இது பண்ணுவாங்க. சுற்றி தகவலை வச்சு கரையும். அப்போ அது இது காயத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அது ஒரு இது காய வைக்கிறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கலவை மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லியிருக்காங்க.
பண்ணுங்க வாயில வந்து கேன்சர் கட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு நாள் வந்து செல்போன் யூஸ் பண்ணா